நீக்குகின்ற ஒரு வேலையை எஸ்ஐஆர் மூலமாக இன்னைக்கு பாஜக அரசு செய்வதை பார்க்கிறோம். 1991 அதாவது வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இருப்பினும் இன்னைக்கு பல்வேறு வழிபாட்டு தலங்கள் ஒரு அச்சுறுத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு கூட பார்க்க முடியும், மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இந்த ஒரு அச்சுறுத்தலை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி போன்றவர்களெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சென்றிருப்பதையும் இன்னைக்கு அங்கே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். அப்போ இங்கே இந்தியாவிலே இந்திய முஸ்லீம்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வாக்குரிமை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை என்பது ஆர்டிகல் 25 இன்னைக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை, அதாவது ரைட் டு ரிலீஜன் என்று சொல்லக்கூடிய மத சுதந்திரத்தை அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அதை நீக்கும் விதமாக இன்னைக்கு தொடர்ச்சியாக 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு அச்சுறுத்தலை இந்த சிறுபான்மை மக்கள் மீது இன்னைக்கு ஒன்றிய பாஜக மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. பல்வேறு விஷயங்களில் அது நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கணும். வக்குப் திருத்த சட்டம் என்கிற பேரில் வக்குப் சொத்துக்களை அவர்கள் கொள்ளையடிக்க முயல்வதை பார்க்குறோம். இன்னைக்கு முத்தலாக் சட்டங்கிற பேரில் பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பேரில் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு சிட்டிசன்ஷிப், அதாவது சுதந்திர இந்தியாவுடைய சுதந்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல, குடியுரிமை சார்ந்தவர்கள் அல்ல என்கிற நிலையை உருவாக்கினார்கள். இப்படி இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் அச்சுறுத்தல் விதமாக தொடர்ச்சியாக பாஜக ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு செய்கிறாங்க. இது நீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. நீதிமன்றம் தான் எங்களுடைய இறுதி இலக்கு என்கிற இடத்துல இன்னைக்கு நீதிபதிகளே இன்னைக்கு காவிச்சாயம் பூசுவதை வெளிப்படையாக சொல்வதை பார்க்க முடிகிற சூழல் இன்னைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த டிசம்பர் 6 இந்த பயங்கரவாத நாளை நாங்கள் தொடர்ச்சியாக 33 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் மத சுதந்திரத்தை விரும்புகின்றவர்கள், இந்தியாவுடைய மத சகிப்புத்தன்மையை விரும்புகிறவர்கள், இந்தியாவுடைய மதசார்பு தன்மையை, அதனுடைய அந்த செக்குலரிசம் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்துடைய இந்த கூறுகளை நிலைநாட்டக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த டிசம்பர் 6 ஒரு கருப்பு நாள். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தும் விதமாக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது 33 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாங்கள் எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறோம்? பாபர் மசூதிக்காக தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. தீர்ப்பு சொன்ன அத்தனை நீதிபதிகளும் இன்னைக்கு கவர்னர்களாகவும் ஒன்றிய அரசுடைய பெரும் பதவிகள் இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் இந்த 1991 இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்கிற இந்த 1991 சட்டத்தை குறைந்தபட்சம் பாதுகாக்கணுங்கிற இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு நீதிமன்றங்களில் ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை நீக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இது நீக்க முடியாது. ஏனென்றால் 1991 இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தில் செக்ஷன் 4 ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்த சட்டத்தை நீக்கவே முடியாது. 5 என்கிற அந்த செக்ஷன் பாபர் மசூதி விஷயத்துக்கு விதிவிலக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த சட்டத்தை நீக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த சட்டத்தை நீக்கிவிட்டு இந்தியாவில் இருக்கின்ற 20,000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை இடிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசுடைய அடியாற்றலாக இருக்கின்ற RSS நினைக்குது. அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனை ஒரு சாம்பிள். இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்த சொல்லக்கூடிய ஒரு சங்கி நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பு என்பதும் ஒரு சாம்பிள். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் தமிழக அரசு தீவிரமாக இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அல்ல, தமிழக அரசுக்கும் இந்து முன்னணிக்கும் அப்படித்தான் பார்க்கணும். இதை இஸ்லாமியர்களை உள்ளிருக்கிற வேலையை இன்னைக்கு அவங்க செய்கிறாங்க. அது அப்படி அல்ல. சட்டத்தின்படி கடந்த 100 வருஷமாக இன்னைக்கு ஒரு சட்ட போராட்டம் நடக்குது. 2014க்கு முன்பு வரை இந்த பிரச்சனை இல்லை. 2014க்கு முன்பு கிட்டத்தட்ட 1920 பல்வேறு நடந்த இந்த பிரச்சனை இல்லை, இந்த தீமையத்தில் பிரச்சனை இல்லை. 2014 எப்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை. அப்பொழுது கூட 2014 ஒரு நபர் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார். 2014 2 நபர் நீதிபதி இதுக்கு சான்றே இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு எந்த சான்றும் இல்லாமல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடியாக செய்வது என்பதெல்லாம் பாஜகவுடைய திட்டங்கள். 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த திட்டம் அது செல்லுபடி ஆகாது என்பதுதான் நாங்கள் சொல்கிறோம். புதுமட மகளிர் மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள்.